கோவிந்தனூரில் மாதவன் என்பவர் வட்டிக்கடை வைத்திருந்தார். கிராமத்தில் வசிக்கின்ற ஏழை எளிய மக்கள் எல்லோரும் ஏதாவது பணக்கஷ்டம் ஏற்பட்டால் மாதவனிடம் சென்று பணம் வாங்கி வந்தார்கள். மாதவனும் அநியாய வட்டிக்கு அவர்களுக்கு பணம் கொடுத்து வந்தான். மாதவன் அநியாய வட்டிக்கு பணம் கொடுக்கின்றான் என்பது தெரிந்தும் மக்களும் வேறு வழியில்லாமல் மாதவனிடமே பணம் வாங்கி வந்தார்கள். மாதவனின் நண்பன் பெயர் சோமு. அதே கிராமத்தில் வசிக்கும் சோமு புலி வியாபாரம் செய்து வந்தான். புலி ஊர் ஊராக எடுத்துச் சென்று மூட்டையை வியாபாரம் செய்து வந்தான். சோமு நல்ல உழைப்பாளி. ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் எல்லா ஊர்களுக்கும் சென்று வியாபாரம் செய்து பெரும் பணம் சம்பாதித்தான். ஒரு நாள் சோமு மாதவனை தேடி அவன் வீட்டிற்கு சென்றான். வீட்டில் மாதவனோ வயிற்றுக் கோளாறினால் அவதிப்பட்டபடி படுத்த படுக்கையாக இருந்தான். சோமுவை பார்த்ததும் மெல்லத் படுக்கையை விட்டு எழுந்து உட்கார்ந்தான். பின்னர், நண்பா, 1 மாதமாக எனக்கு அடிக்கடி வயிற்றுக்கோளாறு ஏற்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் ஆகிறது. எவ்வளவோ வைத்தியம் செய்து பார்த்தும் என் நோய் குணமாகவில்லை. இந்த நோய் எதனால் வருகிறதென்று எனக்கு தெரியவில்லை என்று கவலையுடன் கூறினான். அதனை கேட்ட சோமு, நண்பனே, உனக்கு அடிக்கடி நோய் ஏற்படும் காரணத்தை நான் அறிந்து கொண்டேன் என்று கூறினான். மாதவன், நண்பா, நீ என்ன சொல்கிறாய்? என் நோய்க்கான காரணத்தை கண்டுபிடித்து விட்டாயா என்று ஆவலோடு கேட்டான். உடனே அதற்கு சோமு, நண்பா, நீ இந்த ஊர் ஏழை மக்களிடமிருந்து அநியாயமாக வட்டி பணம் வாங்கி அந்த பணத்தில் செல்வச் செழிப்புடன் வாழ்கின்றாய் அல்லவா? மக்கள் உழைத்து வாங்குகின்ற பணத்தை நீ அளவுக்கதிகமாக வட்டி என்ற பெயரில் பறித்தபடி வயிறு வளர்ப்பதால் உனக்கு அடிக்கடி வயிற்றுக் கோளாறு ஏற்படுகிறது. நான் புலி வியாபாரம் செய்வது போல் நீயும் ஏதாவது ஒரு வேலை செய்து உடல் உழைத்து வியர்வை சிந்தியபடி வாழ்ந்தால் உனக்கு இந்த மாதிரி நோயெல்லாம் ஏற்படாது என்று கூறினான். அதனை கேட்ட மாதவன் மனம் திருந்தினான். தன் தவறை நினைத்து வருந்தி ஊர் மக்களிடம் வட்டி வாங்காமலேயே பண உதவி செய்தான். தன்னிடம் இருக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டு தானே வியாபாரம் செய்ய ஆரம்பித்தான். நீதி: அநியாயமாக வட்டி பணம் வசூலித்து வாழாமல் உடல் உழைப்பால் உழைத்து வாழ வேண்டும்.